வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இப்பொழுது இரண்டாவது பகுதிக்குள் வந்திருக்கின்றோம். இரண்டாவது பகுதி விசேட நேர்காணல் பகுதி. அதாவது இலங்கையின் கல்வித்துறை வரலாற்றில் முக்கியமாக 3 பரீட்சைகள் குறித்து பேசப்படுகிறது. சமூக ஊடகங்களிலும் அதே போல பொதுவான ஊடகங்களிலும் பெற்றோர் மத்தியிலும் இந்த 3 பரீட்சைகள், முதலாவது தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை, அதே போல கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை, உயர்தர பரீட்சை, இந்த 3 பரீட்சைகள் பொதுவாக பரவலாக பேசப்படும் பரீட்சைகளாக இருக்கின்றன. அந்த வகையில் நவம்பர் மாதம் 10ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைகள் இடம்பெறப் போகின்றன. அதற்கான அனைத்து ஒழுங்குகளும் செய்யப்பட்டிருப்பதாக பரீட்சை திணைக்களம் அறிவித்திருக்கின்றது. இந்த பரீட்சைக்கு தோற்றுவதற்கு மாணவர்களும் தயார் நிலையில் இருப்பார்கள். அவர்களுக்கான சில வழிகாட்டியாக அவர்களுக்கான ஆலோசனை வழங்கும் வகையில் இந்த விசேட கலந்துரையாடல் பகுதி ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் மாணவர்களுக்கு தேவையான அல்லது மாணவர்கள் சார்ந்த பெற்றோர்கள், பாடசாலை சமூகத்தினருக்கு இந்த பரீட்சைகள் தொடர்பிலான தெளிவுபடுத்தல்கள், ஆலோசனைகள், அறிவுரை வழங்குவதற்காக கலையகம் வந்திருக்கின்றார் பிரதி பரீட்சை ஆணையாளர் சின்னத்தம்பி பிரகாசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்பொழுது உயர்தர பரீட்சைகள் இடம்பெறப் போகின்றன. பொதுவாக இந்த உயர்தர பரீட்சை தொடர்பிலான பேச்சுக்கள், அதாவது சமூக மட்டத்தில் அதிக அளவில் எப்பொழுதும் இருக்கும். இந்த உயர்தர ஒரு மாணவனை பொறுத்தளவில் உயர்தர பரீட்சை எந்த வகையில் முக்கியத்துவம் பெறுகிறது சார்? உண்மையிலேயே எங்களுக்கு தெரியும், இலங்கை நாட்டில் இலவச கல்வி நடைமுறையில் இருக்கின்றது. தரம் 1 தரம் 13 வரையும் இலவச கல்வி நடைமுறையில் இருக்குது. இந்த இலவச கல்வி, இந்த பாடசாலை கல்வியை நிறைவு செய்து அவர் இன்னொரு பல்கலைக்கழகங்களுக்கு அல்லது உயர்கல்வி நிறுவனங்களுக்கு செல்வதற்கான ஒரு பரீட்சை தான் இது. உண்மையிலே எங்களுடைய பரீட்சை திணைக்களம் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட பரீட்சைகளை நடத்துகின்றது ஒரு வருடத்துக்குள். அதில் இந்த பாடசாலை பரீட்சைகள் தொடர்பில் மிக முக்கியமான பரீட்சைகள் நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி 3 இருக்குது. இவை எல்லாமே சான்றிதழ் பரீட்சைகளாகத்தான் நாங்கள் பார்ப்போம். தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையாக இருக்கட்டும், காப்போத சாதாரண தர பரீட்சையாக இருக்கட்டும், உயர்தர பரீட்சையாகட்டும், எல்லாம் சான்றிதழ் பரீட்சையாக இருந்தாலும் இந்த உயர்தர பரீட்சையானது ஒரு மைல்கல் மாதிரி. ஏனென்றால் மாணவனை அடுத்த ஸ்டெப்புக்கு கூட்டிட்டு போகிற ஒரு பரீட்சையாக இது தீர்மானிக்கப்படும். இது ஒரு போட்டி பரீட்சை என்ற கட்டத்தில் இருக்கும். ஏனென்றால் இலங்கையில் இருக்கிற அரச பல்கலைக்கழகங்களுக்கு நுழைவதற்கான ஒரு போட்டியை, அந்த தகுதியை அல்லது அந்த என்ட்ரன்ஸுக்கான பாசிபிலிட்டியை கொடுக்குற ஒரு பரீட்சை தான் இது. இதில் எங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட வீதமானவர்கள் மட்டும்தான் இந்த அரச பல்கலைக்கழகங்களுக்கு நுழைய முடியும். அதில் யார் ஹை மார்க்ஸ் எடுத்து அந்த கேட்டகரியை ஃபில் பண்ணுறார்களோ அவர்கள்தான் அந்த பல்கலைக்கழகங்கள் நுழைவதற்கான வாய்ப்பை பல்கலைக்கழகங்கள் மானியங்கள் ஆணைக்குழு வழங்கி இருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு ஸ்ட்ரீமிலும் இருக்கிற மாணவர்கள் கட்டாயம் தங்களுடைய ஃபுல் எஃபர்ட்டை கொடுத்து பல்கலைக்கழகங்களுக்கு நுழைவதற்கான முயற்சியை இந்த பரீட்சையில் செய்வார்கள். ஆகவே பரீட்சை திணைக்களம் இந்த பரீட்சையை மிக முக்கியமான ஒரு பரீட்சை, எல்லா பரீட்சையும் முக்கியமாக இருக்கும். இந்த பரீட்சை மாணவர்கள் பாடசாலை கல்வியை விட்டு விலகி அடுத்த கட்டத்தை நகர்வதற்கான ஒரு மிகப்பெரிய பரீட்சையாக பரீட்சை திணைக்களமும் சரி, இலங்கை மக்களும் சரி மிக உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். பிரதி பணிப்பாளர் சொன்னது போல் இந்த உயர்தர பரீட்சை ஏன் முக்கியத்துவம் பெறுகிறது என்றால், பொதுவாக மாணவர்களுக்கு இலவச கல்வி இலங்கையில் நடைமுறை இருக்கிறது. இந்த இலவச கல்வியிலிருந்து அடுத்ததாக பல்கலைக்கழக நுழைவை பெறுவதற்கு, அதாவது அரசு பல்கலைக்கழகங்களில் அவர்கள் இடம் பெறுவதற்கு, இலவசமாக கல்வியை கற்பதற்கு இந்த பரீட்சையில் சித்தி பெற்றால் அல்லது போதுமான மதிப்பெண்களை பெறும் பட்சத்தில் இலவசமாக செல்லலாம். அதற்காகவே இந்த பரீட்சைகள் முக்கியத்துவம் பெறுகின்றன. அந்த வகையில் இந்த பரீட்சைக்கான ஒழுங்குகள், ஏற்பாடுகள் இந்த வகையில் இருக்கின்றன. உண்மையில் இந்த பரீட்சை நீங்கள் குறிப்பிட்டது போல வருகிற 10ஆம் தேதி, டிசம்பர் மாதம் 10ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 10ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை நடத்துவதற்கான சகல ஏற்பாடுகளையும் பரீட்சை திணைக்களம் பூர்த்தி செய்திருக்கிறது. கிட்டத்தட்ட 325 இணைப்பு நிலையங்களை நாங்கள் ஒழுங்கமைத்திருக்கிறோம். நாடளாவிய ரீதியில் 2362 இந்த பரீட்சை நிலையங்கள் என்ற ஒழுங்கமைப்புகள், அந்த பணிக்குழுவினருக்கான ஏற்பாடுகள் சகலதும், அவர்களுக்கான அறிவுறுத்தல்கள் சகலதுமே முழுமையாக பூர்த்தி அடைந்து விட்டது. எங்களுடைய
அதிகாரிகள் சகல பிரதேசங்களுக்கு சென்று அங்கிருக்கும் அந்த பணிக்குழுவினருக்கு எவ்வாறு இந்த எக்ஸாமை நடத்த வேணும், அதற்கான என்னென்ன செய்ய வேணும் என்ற விவரங்கள் சகலதையும் அவர்கள் அறிவுறுத்தி இருக்கின்றார்கள். ஆகவே நாடளாவிய ரீதியில் நாங்கள் சகல இதுகளும் தயார் நிலையில் காணப்படுகிறது. பரீட்சை திணைக்களத்தை பொறுத்தவரை அதற்கான வினாப்பத்திரங்கள் எல்லாமே முடிவடைந்து விட்டது, தயாரித்து முடிவடைந்து விட்டது. அதுக்கான பிரிண்டிங் ப்ரோசஸ் எல்லாமே முடிவடைந்து விட்டது. வருகிற 7ஆம் தேதி நாங்கள் இந்த வினாப்பத்திர பொதிகளை அந்தந்த உரிய இணைப்பு நிலையங்களுக்கு நாங்கள் அனுப்புவதற்கான ஏற்பாடுகளை செஞ்சிருக்கின்றோம். இதாகவே மாணவர்களும் சரி பெற்றோரும் சரி இந்த பரீட்சைக்கு பரீட்சை திணைக்களத்தாலான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டிருக்குது. ஆகவே மாணவர்கள் பெற்றோர்கள் பரீட்சைக்கு தயார்படுத்தல் தான் மிக முக்கியமானது. தனியே இந்த பரீட்சை திணைக்களம் மட்டும் இந்த பரீட்சையை நடத்துவதில்லை, இதனோட பல்வேறு நிறுவனங்கள் இணைவில் இருக்கின்றன. உதாரணமாக போலீஸ் திணைக்களத்தில் இருந்தவர்கள், அதே போல இடர் முகாமைத்துவ அமைச்சு, நாங்கள் முன்கூட்டி அதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சிருக்கிறோம். காலநிலை அனர்த்தங்கள் இந்த பகுதியிலும் எப்பொழுதும் ஏற்படலாம். ஆகவே அதற்கான ஏற்பாடுகளோட இடர் முகாமைத்துவ அமைச்சு அவர்களோட சேர்ந்த பணிப்பாளர்களுடன் நாங்கள் டிஸ்கஷன் செய்து அதற்கான ஏற்பாடுகளை முதலே தயார் நிலையில் வைத்திருக்கின்றோம். அதே போல போலீஸ் திணைக்களத்தில் இருக்கிறவர்கள் எங்களுக்கு பரீட்சை தொடங்கின காலமிருந்து தொடர்ந்து உதவி கொண்டிருக்கிறார்கள். இதை விட பல்வேறு நிறுவனங்கள், கல்வி அமைச்சு, பாதுகாப்பு அமைச்சு, சில இடங்களில் எங்களுடைய வினாத்தாள்களை நாங்கள் கடல் கடந்து கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்குது. அந்த இடங்கள்ல எல்லாம் கடற்படையினரின் உதவிகள், விமானப்படையினரின் உதவிகள் எல்லாம் எங்களுக்கு எல்லாம் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே பரீட்சைன்றது வருகிற 10ஆம் தேதி ஆரம்பிப்பதற்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கு. ஆமாம் சார். இப்பொழுது பரீட்சைகளுக்கான சகல ஒழுங்குகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. மாணவர்களை பொறுத்தளவில் இந்த பரீட்சைக்கு என்னென்ன விடயங்களை முக்கியமாக கவனத்தில் கொண்டு செல்லலாம், குறிப்பாக என்னென்ன பொருட்களை கொண்டு செல்லலாம், என்னென்ன பொருட்களை கொண்டு செல்லக்கூடாது, அது தொடர்பான விளக்கங்கள். ஏனென்றால் பொதுவாக இதுதான் வளமையாக பேசுபொருளாக இருந்தாலும் சில விடயங்களில் சில சமயங்களில் அதை தவற விடுகிறார்கள். அதில் அவர்கள் பெரும்பாலான பல இடர்களை எதிர்கொள்கிறார்கள். அது குறித்தான விளக்கத்தை எதிர்பார்க்கலாம். உண்மையில இதுதான் எங்களுக்கான நோக்கம். இந்த இப்படியான ஒரு ஊடகங்கள் மூலம் நாங்கள் கலந்துரையாடுறதுக்கான காரணம் மாணவர்களுக்கு இப்படியான தகவல்களை தெரியப்படுத்துறதற்கு. இரண்டாம் பரீட்சை திணைக்களம் கடந்த காலங்களில் சில அசௌகரியங்களை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த மாணவர்களால். மாணவர்கள் எந்தெந்த பொருட்களை கொண்டு போக வேண்டும் என்றது கட்டாயம் நாங்கள் அவர்களுக்கு ஆல்ரெடி அறிவுறுத்தி இருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் அதை தெளிவாக இதில் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் கட்டாயம் இந்த தகவலை பரிமாற வேணும். மாணவர்கள் தங்களுக்கான எழுது கருவிகளை கொண்டு செல்லலாம். கட்டாயம் எந்தெந்த பாடத்துக்கும் அந்த பாடத்துக்கு தேவையான எழுது கருவிகள், அதற்கு தேவையான உபகரணங்களை கொண்டு செல்லலாம். இதைவிட மிக முக்கியமாக அவர்கள் தங்களுடைய அனுமதி அட்டைகளை கொண்டு செல்ல வேண்டும். ரெண்டாவதாக அவரை ஆளடையாளத்தை உறுதிப்படுத்துகிற ஆவணத்தை கொண்டு செல்ல வேண்டும். ஆளடையாளத்தை உறுதிப்படுத்துகிற ஆவணங்களாக பரீட்சை திணைக்களம் தீர்மானித்திருக்கிறது அவர்களுடைய தேசிய அடையாள அட்டை, செல்லுபடியான கடவுச்சீட்டு, செல்லுபடியான சாரதி அனுமதி பத்திரம். இந்த மூன்றும் தான் அவருடைய ஆளடையாளத்தை உறுதிப்படுத்துவதற்கு பரீட்சை திணைக்களத்தால் நியமிக்கப்பட்டது. கட்டாயம் மாணவர்கள், அந்த பரீட்சார்த்திகள் இந்த மூன்றில் ஏதாவது ஒன்றை பரீட்சை நிலையத்துக்கு கொண்டு செல்வதன் மூலம் அங்கே ஏற்படுற அசௌகரியங்களை நாங்கள் தவிர்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். சப்போஸ் அவர்கள் அதை சமர்ப்பிக்க முடியாமல் இருந்தால், அந்த நேரம் ஆளடையாளத்தை உறுதிப்படுத்த முடியாமல் இருந்தால், அவர்களுடைய பெறுபேறுகள் எக்ஸாம் எழுதுறதுல எந்த பிரச்சனையும் இருக்க போறதில்லை, பரீட்சைகளை எழுதலாம். ஆகவே மாணவர்கள் பயந்து ஐடென்டி கார்டு இல்லை என்று பயந்து பரீட்சைக்கு போகாமல் இருக்க வேண்டிய தேவையில்லை. பரீட்சைக்கு அவர்கள் போய் எழுதலாம். ஆனால் அவர்கள் பெறுபேறுகள் நிறுத்தப்பட்டிருக்கு. பெறுபேறுகள் அவர்களுடைய ஆளடையாளத்தை பரீட்சை திணைக்களத்துக்கு வந்து உறுதிப்படுத்தும் வரையும் அந்த பெறுபேறுகள் நிறுத்தப்பட்டிருக்கும். அதுவும் ஒரு குறிப்பிட்ட காலம்தான் நாங்கள் வெயிட் பண்ணி வச்சிருப்போம். ஆகவே இப்போவே அதை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆட்பதிவு திணைக்களம் நிறைய சலுகைகளை கொடுத்திருக்கிறது தேசிய அடையாள அட்டை உடனடியாக எடுத்துக்கொள்வதற்கு. முதல் 16 வயசுல இருந்தது 15 வயதாக குறைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே A-level படிக்கிற மாணவர்களுக்கு கட்டாயம் இது இருக்கும்ன்றது எங்களுடைய பெரும் எதிர்பார்ப்பு. அப்படியான சந்தர்ப்பங்கள் இல்லாத டைலும் பரீட்சைக்கு நீங்கள் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதை நீங்கள் போய் அதில் பரீட்சை சிட்டி அடைய வேணும். மற்றது அனுமதி அட்டைன்றது மிக முக்கியமானது. பாடசாலை பரீட்சார்த்திகளுக்கான அனுமதி அட்டைகள் நாங்கள் ஆல்ரெடி அனுப்பியிருக்கிறோம். பாடசாலை வலயக்கல்வி பணிப்பாளர் மூலம் அனுப்பப்பட்டிருக்குது. இப்பொழுது எல்லா பரீட்சார்த்திகளுக்கும் அந்த அனுமதி அட்டைகள் தங்கள் கைகளில் கிடைத்திருக்கும். முதலாவது வேண்டுகோள் எங்களுக்கு, உங்களுடைய அனுமதி அட்டைகளில் இருக்கிற உங்களுடைய பெயர்கள் சரியானதை தயவு செய்து சரிபார்த்து கொள்ள வேண்டும். அதே நேரம் தங்களுடைய பாடங்கள், தாங்கள் படித்த பாடங்கள் அல்லது தாங்கள் தெரிவு செய்த பாடங்கள்
சரியாக அதில் பொறிக்கப்பட்டிருக்குதா அச்சடிக்கப்பட்டிருக்குதான்றதை பார்த்துக்கொள்ளவும். சில வேளைகளில் எங்களுடைய இந்த ப்ரோசஸ் வந்து ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ், நாங்கள் கேண்டிடேட்லேருந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் மூலம் எடுப்போம். அதில் சில வேளை இவர்கள் அந்த அப்ளை பண்ணுற நேரம் சில பாடங்கள் மாறி இருக்க வாய்ப்பு இருக்கும். இவர்கள் எப்படி அப்ளை பண்ணி இருக்கிறார்களோ அதன்படி தான் அட்மிஷன் கார்டு பிரிண்ட் ஆகும். அப்போ சில வேளைகளில் அவர் படித்த பாடத்தை விட வேறு ஒரு பாடம் அப்ளை பண்ணப்பட்டிருந்தால் அது வந்து அட்மிஷன் கார்டு அதில் வேறு மாதிரி இருக்கும். பரீட்சை நிலையத்தில் அவருக்கான வினாத்தாள் அட்மிஷன் கார்டில் இருக்கிற வினாத்தாள்கள்லாம் நாங்கள் தயார் நிலையில் இருக்கும். ஆகவே பரீட்சார்த்திகள் முதற்கண் உங்களுடைய பெயர்களை சரிபார்த்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த அட்மிஷன் கார்டில் இருக்கிற பெயர் மாதிரித்தான் அவர்களுக்கான சான்றிதழ்களில் அந்த பெயர் வரும். அதில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் செய்ய வேணும் என்றால் அதுக்கு நிறைய பரீட்சை திணைக்களத்தோடு நீங்கள் அலைய வேண்டி இருக்கும். ஆகவே முதலே அதுக்கான சரிபார்த்து அதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேணும். ரெண்டாவது, அந்த பாடத்தெரிவுகள் சரியாக இருக்கணும் உறுதிப்படுத்திக் கொள்ள வேணும். சப்போஸ் அதுகளில் ஏதாவது மாற்றங்கள் இருக்குமாக இருந்தால் நாங்கள் 21ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரையும் ஒன்லைனில் மாற்றுறதுக்கான அனுமதிகளை கொடுத்துருந்தோம். இப்போ அது நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோம். அப்படி மாற்றங்கள் இருக்குமாக இருந்தால் பாடசாலை அதிபருக்கு நாங்கள் அறிவுறுத்தி இருக்கிறோம். கட்டாயம் பாடசாலை பரீட்சார்த்திகள் பாடசாலை அதிபரிடம் அதை பற்றி நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். அவர்கள் அங்கே அடுத்த ஸ்டெப் என்னன்றதை அவர்களுக்கு நாங்கள் அறிவுறுத்தி இருக்கிறோம். இந்த காரணம் கொண்டும் இந்த மாற்றங்களுக்காக பரீட்சை திணைக்களத்துக்கு பரீட்சார்த்திகள் வர்றது தவிர்க்கப்பட வேணும். அவர்கள் இந்த பீரியட் அவர் படிக்க வேண்டிய பீரியட். ஆகவே அவர்கள் இருந்து வீட்டில் படிக்கலாம். இதுக்கான அடுத்த ஆல்டர்னேட்டிவை நாங்கள் பாடசாலை அதிபருடன் நாங்கள் கலந்துரையாடி இருக்கிறோம். தனிப்பட்ட பரீட்சார்த்திகள் தங்களுக்கு இந்த இதில் அட்மிஷன் கார்டில் தங்களுடைய ஐடென்டி கார்டு நம்பரும் பொறிக்கப்பட்டிருக்கும். அந்த ஐடென்டி கார்டு நம்பரையும் அவர்கள் சரிபார்த்து கொள்ளணும். தனிப்பட்ட பரீட்சார்த்திகளுக்கு அப்படி சேஞ்சஸ் இருக்குமாக இருந்தால் அவர்களுடைய பெற்றோர் அந்த ஒரிஜினல் அட்மிஷன் கார்டு எடுத்துட்டு என்ன சேஞ்சஸ் செய்ய வேணுமென்றதுக்கான எவிடன்ஸையும் எடுத்துட்டு பரீட்சை திணைக்களத்துக்கு வர வேணும். அது ஒரு நாள்லேயே நாங்கள் அதுக்கான சேஞ்சஸை நாங்கள் செய்து கொடுப்போம். தயவு செய்து பரீட்சார்த்திகள் வருவதை தவிர்த்து கொள்ளவும். இந்த பீரியட் அவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு பீரியட். ஒவ்வொரு செகண்ட்களும் பெருமதியானது. இந்த அனுமதி அட்டைகளை கட்டாயம் கொண்டு செல்ல வேணும். அனுமதி அட்டைகளின் பின்பக்கம் அவர்களுடைய கையெழுத்துக்கள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க வேணும். பாடசாலை பரீட்சார்த்திகளுக்கு அதிபர் மூலமும் ஏனையவர்களுக்கு அங்கே இருக்கிற சமாதான நீதவான் போன்றவர்கள் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க வேணும். கையெழுத்து எவ்வாறு உறுதிப்படுத்தப்படுகிறதோ அதே மாதிரி தான் பரீட்சையில் ஒவ்வொரு நாளும் அவர்கள் கையெழுத்து வைக்கணும். ஆகவே இதை நீங்கள் கவனமாக எடுத்துக்கொள்ள வேணும். மற்றது நாங்கள் இன்னும் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறோம் பேரண்ட்ஸுக்கு. இந்த அனுமதி அட்டைகளில் டைம் டேபிள் இருக்கும். டைம் டேபிளை கட்டாயம் பார்க்க வேணும். இதில் ஏ பகுதி பி பகுதி என்ற 2 பகுதிகள் இருக்கும். பி பகுதியை கிழித்து பரீட்சார்த்திகள் தங்களுடன் வைத்துக் கொள்ளலாம். அனுமதி அட்டைகள் முதல் நாள் பரீட்சைக்கு சென்றவுடன் அதை நாங்கள் எடுத்துடுவோம். அப்போ இந்த பரீட்சை அந்த அனுமதி அட்டைகளில் இருக்கிற பரீட்சை நிலையங்களை மாணவர்கள் முதலே தெரிஞ்சு கொள்ள வேணும். ஏன்னா தங்கள் வீட்டிலிருந்து பரீட்சை நிலையத்துக்கு இருக்கிற தூரம் எவ்வளவு என்பதெல்லாம் முதலே கல்குலேட் பண்ணினால்தான் உரிய டைமுக்கு பரீட்சை நிலையத்தை அடைய முடியும். உரிய நிலையத்தை அடைவதன் மூலம் பல அசௌகரியங்களை தவிர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் முதல் நாள் பரீட்சைக்கு போகிறவர்களுக்கு ஒரு பாடசாலையில் 1க்கும் மேற்பட்ட பரீட்சை நிலையங்கள் இருக்கலாம். அப்போ அவர் தன்னுடைய பரீட்சை நிலையம் எது, தனக்கான இண்டெக்ஸ் நம்பர் எங்கே இருக்குது, எந்த ரூமில் இருக்கிறதெல்லாம் தேடுவதற்கு ஒரு நேரம் எடுக்கும். கிட்டத்தட்ட அரை மணித்தியாலங்களுக்கு மேலே எடுக்கும் அவர் அந்த சீட்டில் இருக்கிறதுக்கு. ஆகவே பரீட்சை நிலையத்திற்குள்ளே அனுமதிக்கிறது 8:30 காலை வேளையில் பரீட்சை ஆரம்பிக்கிற டைம். அரை மணித்தியாலங்களுக்கு முதல் அங்கே இருக்கிற மேற்பார்வையாளர்கள் எல்லோரையும் தங்களோட பரீட்சை நிலையங்களுக்கு கேண்டிடேட்டை அனுப்புவார்கள். அவர்கள் அதை தேடி பிடித்து தங்களுடைய சீட்டில் இருக்க வேண்டியது மிக முக்கியமானது. இண்டெக்ஸ் நம்பரை மாறி இருக்கக்கூடாது. தங்களுடைய அனுமதி அட்டையில் இருக்கிற இண்டெக்ஸ் நம்பரும் அந்த டேபிள் அடிக்கப்பட்ட இண்டெக்ஸ் நம்பரையும் அவர்கள் சரிபார்த்து கொள்ள வேணும். கடந்த காலங்களில் எங்களுக்கு சில அனுபவங்கள் ஏற்பட்டது. அப்சண்டாக இருக்கிற ஒரு பிள்ளைன்ற சீட்டில் ஒரு பிள்ளை போய் இருந்துட்டாங்க. அப்போ அவங்க தந்த டேபிளில் இருக்கிற இண்டெக்ஸ் நம்பரை போடைக்கு அது அப்சண்டான ஒரு பிள்ளைக்கான பொறுப்பராகத்தான் கிடைக்கும். இவருக்கு அது கிடைக்காது. அது பிறகு மீளாய்வின் மூலம் நாங்கள் அதை திருத்தி அமைக்க வேண்டிய தேவை இருந்தது. அது இப்படியான அசௌகரியங்களை தவிர்க்கிறதுக்கு மாணவர்கள் எளியாக பரீட்சை நிலையத்தை கொண்டு செல்லணும். இவற்றை விட மிக முக்கியமானது, இவற்றை தவிர எதையும் கொண்டு செல்லக்கூடாது. தண்ணி போத்தல் தேவை என்றால் தண்ணி போத்தல் கொண்டு செல்லலாம். டிரான்ஸ்பரன்சியான தண்ணி போத்தலை கொண்டு செல்லுங்கள். ஏன்னா சில பரீட்சை மோசடிகள் அந்த இதுகளில் நடந்திருக்குது. அதனால் நாங்கள் அப்படி ஒரு கண்டிஷன் போட்டிருக்கிறோம். எலக்ட்ரானிக் டிவைஸ் எந்த காரணம் கொண்டும் பரீட்சை நிலையத்தில் கொண்டு செல்லக்கூடாது. இது முக்கியமாக பேரண்ட்ஸ் எல்லாருமே தெரிஞ்சு கொள்ளணும், பரீட்சார்த்திகள் தெரிஞ்சு கொள்ளணும். எலக்ட்ரானிக் டிவைஸ் என்று சொல்கிறதுல மொபைல் ஃபோன்ஸ்,
ப்ளூடூத், ஸ்மார்ட் வாட்ச்னு சகலதும் அடங்கும். இந்த இதுகளை நாங்கள் பரீட்சை நிலையத்துக்கு கொண்டு போய் அதை பயன்படுத்தினாலும் சரி, அது ஆஃப் நிலையில் இருந்தாலும் சரி, அதை சிலவள தெரியாமல் கொண்டு போனாலும் கூட அவர்களுக்கான தண்டனைகள் கிடைக்கும். அது உடனடியாக அந்த பரீட்சை பாடத்தின் பெறுபேறு நிறுத்தப்படும், முதலாவது தண்டனை. அதன் பிறகு அதன் விசாரணையின் அடிப்படையில் அவர் இந்த என்ன நோக்கத்துக்காக கொண்டு வந்ததன் அடிப்படையில் கிட்டத்தட்ட 5 வருடங்களுக்கு மேலே அவர்கள் பரீட்சை எழுதுவதற்கு தடை விதிக்கப்படும். இதைவிட பரீட்சை ஆணையாளர் நாயகத்துக்கு இருக்கிற அதிகாரத்தின் மூலம் ஏற்கனவே அவர் பெற்றுக்கொண்ட பரீட்சை திணைக்களத்தில் பெற்றுக்கொண்ட பெறுபேறுகள் கூட ரத்து செய்யப்படலாம். ஆகவே தயவு செய்து பரீட்சார்த்திகள் நீங்கள் தெரிஞ்சோ அல்லது தெரியாமலோ மறந்து போய் கூட பாக்கெட்டுகளுக்குள்ள மொபைல் ஃபோனை கொண்டு போகாதீங்க. பேரண்ட்ஸ் இதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏனென்றால் கடந்த காலங்களில் எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 300க்கும் மேற்பட்ட மொபைல் ஃபோன்கள் கிடைக்கப்பெற்றது. அதில் கவலைக்குரிய விடயங்கள் என்னென்றால் அத்தனை மாணவர்களுடைய பெறுபேறுகளும் ரத்து செய்யப்படும். வேலவலை பொறுத்தவரையில் ஒரு பாடம் ரத்து செய்யப்பட்டால் அவருக்கான பல்கலைக்கழக அனுமதி அந்த போட்டியில் அவர் அதிலிருந்து சான்ஸ் கிடைக்காது. ஆகவே தயவு செய்து எலக்ட்ரானிக் டிவைசஸ் கொண்டு போகாமல் தவிர்த்து கொள்வது நல்லது, உங்களுக்கு நல்லது, எங்களுக்கும் பரீட்சை திணைக்களத்துக்கு நல்லது. பரீட்சார்த்திகளும் பேரண்ட்ஸும் இந்த விடயங்களை கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. அப்படி கொண்டு போனவர்களை பெரும்பாலானவர்களுடைய அறிக்கைகள் நாங்கள் அவர்களை கூப்பிட்டு விசாரணை செய்த இடத்துல பெரும்பாலானவர்கள் மறந்து போய் கொண்டு வந்தது தான் அவர்களுடைய மெயினாக இருக்கு. பாக்கெட்டுகளை வச்சுட்டு லேட்டாக அவசரப்பட்டு போனதில் மறந்து போய் பாக்கெட்டுகள் இருந்துடும். ஆகவே பரீட்சை நிலையத்துக்குள்ளே அவர்கள் நுழையும் போதே அவர்களுடைய மொபைல் ஃபோன்களை பாதுகாப்பான இடத்தில் வைக்க விடுறது நல்லது. பரீட்சைக்கு கொண்டு போகாமல் விடுறது நல்லது. என்னடா பேரண்ட்ஸ் இந்த பீரியட் என்னென்றால் ஒரு பிள்ளை ஒரு 3 பாடங்கள்லாம் எடுக்கும். மேக்ஸிமம் நாங்கள் பார்ட் 1 பார்ட் 2 பார்த்தால் 6 நாள், ஜென்ரல் நாலேஜ் ஒரு நாள், ஜென்ரல் இங்கிலீஷுக்கு ஒரு நாள் என்று பார்த்தால் ஒரு 8 நாள் தான் இந்த பிள்ளைகள் பரீட்சை நிலையத்தோடு தொடர்படுவார். இந்த நாட்களில் பேரண்ட்ஸ் நீங்கள் அவர்களை கூட்டிக் கொண்டு போய் நீங்களே கூட்டிக் கொண்டு வர்றதுன்றது உள ரீதியாக கூட பிள்ளைகளுக்கு அது ஒரு நல்ல ஒரு பவரை கொடுக்கும், மென்டலி ஃபிட் ஒன்றை கொடுக்கும். ஆகவே இந்த விடயங்களை நீங்கள் கவனத்தில் கொண்டு நாங்கள் குறிப்பிட்டதை தவிர வேறு எந்த ஒரு பொருட்களையும் கொண்டு செல்லாமல் இருக்கிறது நல்லது. ஆனால் சில பாடங்களுக்கு நாங்கள் அனுமதி அளித்திருக்கிறோம் கல்குலேட்டர் கொண்டு போகிறதுக்கு. உதாரணமாக இன்ஜினியரிங் டெக்னாலஜி என்ற பாடம், கணக்கீடு அக்கவுண்டிங் என்ற பாடம், பயோசிஸ்டம் டெக்னாலஜி என்ற பாடம், சயின்ஸ் ஃபார் டெக்னாலஜி, இந்த 4 பாடங்களுக்கும் நிரட்படுத்தப்படாத கணிப்பான்களை பயன்படுத்த முடியும். அதாவது ப்ரோக்ராம் பண்ணாத கல்குலேட்டர்ஸ். இது என்ன பிரச்சனைன்னா கடந்த காலங்களில் பிள்ளைகள் கொண்டு வர்ற கல்குலேட்டர்ஸ் ப்ரோக்ராம் பண்ணினதா பண்ணாதான்றதை அங்கே இருக்கிற மேற்பார்வையாளர்கள் நோக்குனர்கள் செக் பண்ணுவார்கள். அப்போ சில இதுகள் பிள்ளைகள் தெரியாமல் கொண்டு போகிற நேரம் அந்த கல்குலேட்டர் அந்த இடத்துலேருந்து பறிமுதல் செய்யப்படும். அப்போ பிள்ளைக்கு அங்கே அந்த பெர்ஃபார்ம் பண்ணி அந்த விடைத்தாளுக்கு விடையிடுறது கடினமாகும். ஆகவே பேரண்ட்ஸும் சரி பரீட்சார்த்திகளும் சரி நீங்கள் சாதாரண கல்குலேட்டரை கொண்டு போங்க. அது கொண்டு போகிறதால என்ன நடக்கும்னால் அந்த பரீட்சைக்கு அவற்றை பயன்படுத்த முடியும். இந்த வினாத்தாள்களுக்கு மட்டும்தான் அது கொண்டு போக அனுமதி இருக்குது. வேறு வினாத்தாள்களுக்கு அவர்கள் கொண்டு போக முடியாது. உண்மையில் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை இடம்பெறப் போகிறது. அதற்கான ஒழுங்குகள் அதில் அடிப்படையாக என்னென்ன விடயங்களை கடைபிடிக்க வேண்டும், என்னென்ன முறைகளை நாங்கள் பின்பற்ற வேண்டும் அழகாக தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார் பிரதி பரீட்சை ஆணையாளர் சின்னத்தம்பி பிரகாசன் அவர்கள். உண்மையில் சார், அடுத்ததாக இந்த இலத்திரனியல் கருவிகளை தாண்டி பொதுவாக இந்த பரீட்சைகள் நாங்கள் ஊடகங்களில் கேள்விப்படும் ஒரு விடயம் இந்த ஆழ்நடமாட்டம் குறித்தான தொடர்ச்சியான முறைப்பாடுகளும் இருக்கிறது. எந்தெந்த வகையில் இடம்பெறுகிறது, அதற்கான தண்டனைகள் என்ன? கட்டாயம் நீங்கள் ஒரு நல்ல கேள்வி இது. நாங்கள் இது சமூகத்துக்கும் பேரண்ட்ஸுக்கு இதை நாங்கள் தெரியப்படுத்த வேணும். பரீட்சை நடவடிக்கைகளில் ஒரு நேர்மையான பரீட்சையை நடாத்துவதற்கு பரீட்சை திணைக்களம் சகல ஏற்பாடுகளும் செஞ்சிருக்கு. ஏனென்றால் இங்கே ஒரு மாணவன் எடுக்கிற ஒரு புள்ளிக்கு அவனுடைய அடுத்த கட்டத்தை தீர்மானிக்கும். ஏனென்றால் இங்கே இருக்கிற செட் ஸ்கோரின் அடிப்படையில் ஈவன் ஒரு புள்ளி கூட ஒரு மாணவனுக்கான அந்த வாய்ப்பை தவறவிட செய்யும், கிடைக்க செய்யும். ஆகவே மாணவர்கள் எல்லோரும் ஒரு நேர்மையான பரீட்சையை நடாத்த வேணுமென்றதில் பரீட்சை திணைக்களம் ஏற்பாடுகளை செஞ்சிருக்குது. உலகளாவிய ரீதியில் இலங்கை பரீட்சையினுடைய இந்த சான்றிதழ்களுக்கு பெறுமதி இருக்கு. ஏனென்றால் உலக நாடுகள் எல்லாமே இலங்கையின் பரீட்சை நடைமுறைகளை முழுமையாக நம்புகிறோம். இந்த நம்பகத்தன்மை, இந்த உறுதித்தன்மை, சமநிலைத்தன்மை என்றது காரணமாக இலங்கை பரீட்சை நடைமுறைகளில் ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. ஆகவே யாரும் மோசடி ஏற்பாடுகளில் ஈடுபடக்கூடாததற்காக நாங்கள் பல்வேறு ஏற்பாடுகளை செஞ்சிருக்கிறோம். இதில் ஆள் மாறாட்டம் செய்தல், அதாவது ஒரு நபருக்காக இன்னொரு நபர் பரீட்சை எழுதுறதுன்றது ஒரு பாரிய குற்றம்.
அது அப்படி ஒன்று நடக்குமாக இருந்தால் அவர்கள் உடனடியாக போலீசாரிடம் கையளிக்கப்படுவார்கள். அவர்களுக்கு நாங்கள் விசாரணை செய்கிறது இல்லை. அது உறுதிப்படுத்தப்படுமாக இருந்தால் போலீசாரால் அந்த பரீட்சை நிலையங்களிலிருந்தே அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையிலோ அல்லது அதுக்கான விசாரணை கூட்டங்கள் அடைக்கப்படுவார்கள். அது உறுதிப்படுத்தும் பட்சத்தில் பரீட்சை ஆணையாளரின் தீர்மானத்துக்கிணங்க தண்டனைகளின் அளவுகள் வேறுபடலாம். குறைந்தது 2 வருடங்களுக்கு மேற்பட்ட சிறை தண்டனைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கடந்த காலங்களில் ஒரு அனுபவத்தை நாங்கள் சொல்லலாம். பல்கலைக்கழகம் நுழைவுக்கு ஏற்கனவே பல்கலைக்கழகத்தில் படித்து கொண்டிருக்கும் ஒரு சகோதரி அவங்களுடைய அக்காவுக்காக பரீட்சை நிலையத்திற்கு வந்து எழுத ஆரம்பித்திருக்கிறார். கிட்டத்தட்ட 2 பேருடைய முக ஷேப்பும் ஒரே மாதிரி இருக்கிறபடியா எங்களுடைய நோக்குனர்களால் சரியாக ஐடென்டி பண்ண முடியல. அக்கா பரீட்சைக்கு விண்ணப்பித்திருக்கிறார். அவருக்கு ஒரு ஜப்புக்கு போகணும்னு ஒரு ரிசல்ட் தேவைப்படுது. இவங்கள் தங்கச்சி ஆல்ரெடி யூனிவர்சிட்டியில் இருக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து இவங்களுக்காக எழுதுகிறாங்க. எங்களுடைய நோக்குனர்களுடைய ஸ்மார்ட்டான ஆக்ஷன் காரணமாக அவருக்கு ஒரு டவுட்டில் கண்டுபிடிக்கப்பட்டு உடனடியாக அவங்க போலீஸிடம் கையளிக்கப்படுகிறார்கள். இதன் விளைவில் அந்த எழுதின ஆள்மாறாட்டம் செய்து எழுதினருடைய பல்கலைக்கழக அனுமதியும் ரத்து செய்யப்படுது. ஆகவே தயவு செய்து இப்படியான செயற்பாடுகளை யாரும் ஈடுபடாதீங்க. ஏனென்றால் இப்படியான மோசடி செயற்பாடுகள் ஈடுபடும் போது ஒரு நேர்மையாக படித்து தான் பெறுபவர்களை பெற்றுக்கொள்ள இருக்கிற ஏதோ ஒரு பரீட்சார்த்தி பாதிக்கப்படுவார். இது வந்து அவங்களுடைய குடும்பம் அது ஒரு போலீஸிலும் கையளிக்கப்படும் போது அந்த குடும்பத்தில் இருக்கிற உறவுகள் அங்கே நெய்பர்ஸ் எல்லாருமே அதை ஒரு மாதிரியாக பார்ப்பார். ஆகவே தயவு செய்து அப்படியான ஒரு வேலை திட்டங்களுக்கு உடந்தையாக இருக்க வேண்டாம். பேரண்ட்ஸ் நீங்கள் இதில் அவர்களுக்கான அட்வைஸை செய்யுங்க. யார் பரீட்சார்த்தியோ அவர் படித்து வந்து அந்த பரீட்சையை எழுதட்டும். எங்களுடைய பரீட்சை வினாத்தாள்கள் மிக கடுமையானவை அல்ல. சாதாரணமாக ஒரு பரீட்சை அது கிட்டத்தட்ட இளவல் பரீட்சைக்கு இருக்கிற மாணவர்கள் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 100 வினாத்தாள்களுக்கிட்ட செய்து பயிற்சி எடுத்திருப்பார். அதே மாதிரி தான் நீங்கள் வரப்போகிறது. ஆகவே பதட்டமோ இதோ தேவையில்லை. அவர்கள் ரிலாக்ஸாக போய் தங்களுக்கு தெரிந்தவற்றை எழுதி கொள்ளலாம். சில வேளைகளில் நாங்கள் சில ஆரம்பத்தில் பரீட்சை நிலையத்துக்குள்ளே போக பிள்ளைகளுக்கு ஒரு பதட்டம் உண்டு வரும். ஆகவே நாங்கள் அதற்காகத்தான் ஏழியாக போக சொல்கிறோம். போய் நீங்கள் இருந்து உங்களை ஆசுவாசப்படுத்திக் கொள்ளுங்கள். படுத்திட்டு ஒவ்வொரு வினாத்தாள்களை நீங்கள் வாங்கும் போது பாருங்கள், உங்களுடைய வினாத்தாளான்றதை பாருங்கள். சில நேரங்களில் சில பாடங்கள் மிக்ஸாக இருக்கும். பிள்ளைகளுக்கு அந்த பாடத்துக்கு விடை எழுத முடியும், இந்த பாடத்துக்கு விடை எழுத முடியும். ஆகவே வாங்கினவுடன் உங்களுடைய வினாத்தாளா சரியானதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். உறுதிப்படுத்தினதுக்கு பிறகு அறிவுறுத்தல்களை கவனமாக படியுங்கள். அறிவுறுத்தல்களின் படி வினாக்களை ஒவ்வொன்றாக வாசியுங்கள். நாங்கள் எங்களுடைய வினாப்பத்திரம் 2 சாதாரணமாக எங்களுடைய இந்த இளவல் பரீட்சையில் வினாப்பத்திரம் 1, 2 பகுதிகள் இருக்குது. ஒரே ஒரு பாடத்துக்கு ஆர்ட் பாடம் சித்திர பாடத்துக்கு வினாப்பத்திரம் 3, 2 இருக்குது. சாதாரணமாக இந்த 3 மணித்தியாலங்களுக்கு மேலான வினாத்தாள்களுக்கான அந்த டைம் எழுதுகிற நேரம் 3 மணித்தியாலங்களுக்கு மேலே இருக்கிற சகல வினாத்தாள்களுக்கும் மேலதிகமாக ஒரு 10 நிமிடம் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஆகவே அந்த 10 நிமிடத்தை பிள்ளைகள் தாங்கள் ரிலாக்ஸாக வாசித்து தெரிவு செய்ய வேண்டிய வினாக்களை தெரிவு செய்து எழுத வேண்டிய முறையில் எழுதினால் சாதாரணமாக புள்ளிகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். எம்சிக்யூ வினாத்தாள்கள் வினாப்பத்திரம் 1 பெரும்பாலும் எம்சிக்யூவாக இருக்கும். அதில் கட்டாயம் அவர்கள் வாசித்து முதல் இலகு வினாவிலிருந்து கடினமான வினாக்கள் என்ற அந்த ஓர்டரில் தான் நாங்கள் வினாக்கள் தயாரிக்கப்பட்டிருக்கு. அப்போ அவர்கள் முதல் வினாக்களை முடித்துவிட்டு தெரிந்த வினாக்களுக்கு செய்து போட்டு தெரியாத வினாக்களை விட்டுட்டு அவர்கள் என்ன செய்யலாம், பிறகு வந்து அந்த வினாக்களோட மெனக்கெடலாம். டைம் மேனேஜ்மெண்ட் முக்கியம். ஆகவே இந்த விடயங்களை கவனத்தில் எடுத்துக்கொள்ளும். நிச்சயமாக பலனுள்ள அதேபோல் அவசியமான பல தகவல்களை பகிர்ந்து கொண்டார் பிரதி பரீட்சை ஆணையாளர் சின்னத்தம்பி பிரகாசன் அவர்கள். உண்மையில் இந்த காணொளி வந்து மிக முக்கியமாக பகிரப்பட வேண்டிய பரீட்சைகளுக்கு தோற்ற உள்ள அல்லது அவர்களை சார்ந்தவர்கள் நிச்சயமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு காணொளியாக இருக்கிறது. இந்த காணொளியாக எமது நேத்ரா தொலைக்காட்சியில் பதிவேற்றப்படும். நிச்சயமாக பகிருங்கள். இதில் உள்ள அத்தனை விடயங்களும் மாணவர்கள் அவரை சார்ந்தவர்களுக்கு பலனுள்ளதாக இருக்கின்றது. அந்த வகையில் பெருமதியான உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பெருமதியான பல தகவல்களை அறிவுரைகளை வழங்கியமைக்காக நேத்ரா குடும்பம் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் சார். நன்றி.
அந்த வகையில் உயர்தர மாணவர்கள் கல்வி பரீட்சைக்கு தோற்றவிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நேத்ரா குடும்பம் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. உங்களுடைய பரீட்சைக்கு அடுத்த கட்டத்துக்கு நகர்வதற்கு மிக முக்கியமான ஒரு பரீட்சை. ஆகவே கவனமாக கருத்தில் கொண்டு இப்பொழுது நாங்கள் உங்களுக்கு வழங்கிய ஆலோசனைகளை பின்பற்றி சிறந்த முறையில் பரீட்சையில் வெற்றி பெற்று வாழ்க்கையில் ஜெயிக்க நேத்ரா உங்களை மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது. அந்த வகையில் பிரதி பரீட்சை ஆணையாளருக்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த வகையில் நேர்காணல் பகுதியை நாங்கள் இத்துடன் நிறைவு செய்து கொள்ளலாம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். தயாரிப்பாளரான சசிகாந்தனுக்கு நன்றி கூறிக்கொண்டு ஏனைய தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.